இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா, அதாவது மாடல் வைஸ் பழசு, லுக் வைஸ் புதுசு. இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 1998 மாடலு. வண்டியை ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. சில பேருக்கு ரீஸ்டோர்னால என்னன்னே தெரியல. சோ ரீஸ்டோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வண்டியை முழுமையா புதுப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது A to Z. இந்த வண்டியை 1998 பார்ட்டி எப்படி வாங்கிருப்பாப்ல, அதே மாதிரியே இப்ப 2024 எல்லாமே போல்ட் நட்ல இருந்து எல்லாமே புதுசு போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரீஸ்டோர்டு, பார்சியலி ரீப்ளே, அதாவது ரீஸ்டோர் கிடையாது, பாதி மட்டும் ரீஸ்டோர் பண்ணல, A to Z ரீஸ்டோர் பண்ணிருக்காப்ல. ஃப்ரண்ட் மர்க்காடு, முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் போட்டுருக்காரு பாருங்க. இந்த CT100 SS ப்ரொஜெக்ட் நானே பார்த்தது இல்ல, அவ்வளவு பவரா இருக்கு ப்ரொஜெக்டர். டைரக்ட் கரண்ட்ல வர மாதிரி போட்டிருக்காப்ல, ஆல்ட்ரேஷன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாலே எரியும் பாத்துங்க. இது போ ஸ்ட்ரைட் ஹேண்ட் பாரு, மிரர் பாத்துங்க, இது V15 வர மிரர். ஃபுல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க்கு உங்களுக்கு 4 வருஷம் வாரண்டி இருக்கு. பெட்ரோல் டேப்ல இருந்து எல்லாமே புதுசு A to Z. போக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மின்னும். போக்ஸ் கம்பி புதுசு, போக்ஸ் அந்த போக்ஸ் சுத்தி வர ரிம் புதுசு, எல்லாமே புதுசு. உள்ள உள்ளது எல்லாமே கம்ப்ளீட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இன்ஜின் 100% ரெடி பண்ணிருக்காப்ல. ஸ்லீவ் வரைக்கும் ரெடி பண்ணிருக்காரு. இன்ஜின்ல ஸ்லீவ் வரைக்கும் ரெடி பண்ணிருக்காரு. எல்லாமே குரோமியம் போட்டிருக்காரு. சீட்டு கவர், டேங்க் போச்சு எல்லாமே புதுசு உங்களுக்கு. அதாவது சுவிட்ச் கிட்டும் புதுசு. சோ இதுல A to Z எல்லாமே புதுசு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி. இதை எது கொடுக்குறாருன்னா, இவ்வளவு ரீஸ்டோர் பண்ணிட்டு இல்லனே சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கேன், நீங்க யாருக்கா கொடுங்கண்ணே, வாங்குற அளவுக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்றாப்ல. இந்த வண்டிக்கு இதை அவர் எடுத்து ரீஸ்டோர் பண்ணதுக்கு பில்லு மட்டும் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு பில்லு வச்சிருக்காப்ல. இந்த வண்டியை ரீஸ்டோர் பண்ணதுக்கு, அதாவது இந்த வண்டியை தனியா எடுத்திருக்காரு, எடுத்து 40,000 ரூபாய்க்கு பில்லு மட்டுமே வச்சிருக்காப்ல. ரீஸ்டோர் பண்ணது கம்ப்ளீட்டா. அதாவது ரீஸ்டோர் பண்ண ஒரு மெக்கானிக்னால அவருக்கு ஃபுல்லாமே அசல் தான். இதே வண்டியை இதே மாதிரி ப்ரொஜெக்டர் போட்டு இவ்வளவு தூரம் கம்ப்ளீட்டா ஸ்பீடோமீட்டர் மவுண்ட் ஓடும். இவ்வளவு தூரம் கம்ப்ளீட்டா ஸ்லீவ் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா இன்ஜினை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் குரோமியம் கொடுத்து நீங்க ரெடி பண்ணீங்கன்னா, ஒரு மெக்கானிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபாய் கொனெக்ஷன் கொடுப்பாப்ல. 40,000 ரூபாய் ஒரிஜினல், 40,000 ரூபாய் அவங்க லேபர். ஏன்னா கிட்டத்தட்ட வேலை பார்க்கறதுக்கு 2 மாசம் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு லேபர் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட ஓனர் மெக்கானிக், அவரே 2 வருஷம் வச்சிருக்காப்ல விருதுநர்ல. ஸோ அதனால விருதுநர் வந்து மதுரை வந்து ரெடி பண்ணி இருந்திருக்காரு அவரோட ஓனிஸ்க்காக. ஸோ இது அவர் ரெடி பண்ணதுக்கு அவர் அசலே 40,000 ரூபாய். இது போக வண்டிக்கு அவருக்கு காசு இருக்கு. ஆனா இப்ப அவர் இந்த வண்டி கேட்கிற விலையை மொத்தமே 40 ரூபாய் கேட்கறாப்ல. வாங்க இதுல ஏதாவது குறைச்சு வாங்கி கொடுத்துறேன். ஏன்னா இந்த வண்டி நீங்க எடுத்து ரெடி பண்ணியா உறுதி அந்த ரேட்டுக்கு ரெடி பண்ண முடியாது. போக்ஸ் கம்பில இருந்து நட்டு போல்ட்ல இருந்து எல்லாமே புதுசு, ஃபுல்லி ரீஸ்டோர்டு, பார்சியலி ரீஸ்டோர் கிடையாது. வாங்க இதுல குறைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 25, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. வேணுங்கிற கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, எடுத்துக்கங்க. இதே வண்டியை Facebook மார்க்கெட் பிளேஸ், OLX எல்லாம் பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 80,000, 70,000, 60,000 நோக்கம் போல சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லல. எல்லாத்துக்குமே பில் இருக்கு. வாங்க கரெக்டா பண்ணி தரேன். வாங்க. தேங்க்யூ.